செப்டம்பர் 27 தமிழர்களுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த விழாவில் நாடார் மகாஜன சங்கம் அவருடைய விழாவில் எடுப்பதில் அருமைக்குரிய சமுதாய பெரியோர்கள் அனைவரும் ஆதித்தனாருடைய பிறந்தநாளில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக நாடார் மகாஜன சங்கம் சார்பாக அருமைக்குரிய நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள். இன்றைய தினம் ஆதித்தனார் அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழுகின்ற பொழுது தன்னுடைய பாரட்லா படிப்பதற்கு சிங்கப்பூருக்கு சென்றாலும் அவர் அங்கே சிங்கப்பூரில் படித்து வந்து தமிழகத்தில் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்த பொழுது பத்திரிகை துறையை தேர்ந்தெடுத்து தான் பிறந்திருக்கின்ற ஊரான காயாமொழி என்ற அந்த ஊரில் பிறந்திருந்தாலும் இந்த தமிழ் மொழியை காய வைக்க முடியாமல் அந்த மொழி காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காயாமொழியில் பிறந்த ஆதித்தனார் அவர்கள் இந்த தமிழ் மொழியை இன்றைக்கு தந்தி என்று ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து இன்றைக்கு வரையிலும் அந்த தமிழ் மொழி காயாமொழியாக இன்றைக்கும் அச்சடித்து கொண்டு இருப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் ஆதித்தனார் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழாவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதற்கு பின்னால் அவருடைய மகன்கள் அருமைக்குரிய சிவந்தி ஆதித்தனார் அவர்களும், அதற்கு பின்னால் அவருடைய மகனானிய பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்களும், அதற்கு பின்னால் இன்றைக்கு இருக்கின்ற அருமைக்குரிய அவருடைய மகன் சிவந்தி ஆதித்தன் அவர்களும் இன்றைக்கு 4வது தலைமுறையாக இந்த தந்தி பத்திரிகையை தொடர்ந்து அந்த ஊரில் இருந்து வெளியில் வந்து தமிழகமெங்கும் தமிழர்களை சாமானியர்களை அன்றைய காலகட்டத்தில் சுதேசிமித்திரன் பத்திரிகைகளும் நவசக்தி போன்ற பத்திரிகைகளும் தினமலர் என்ற பத்திரிகைகளும் தினமணி என்ற பத்திரிகைகளும் ஹிண்டு போன்ற பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்த காலத்தில் அருமையாக தமிழ் மொழியை சாதாரண ரிச்சா ஓட்டுவர்களும் சாதாரணமாக டீ கடையிலும் அருமைக்குரிய பாப்பர் ஷாப்புகளிலும் தமிழர்களை அந்த மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சாமானிய தமிழில் அந்த பத்திரிகையை துவக்கினார். இன்றைக்கு வரையிலும் அந்த பத்திரிகை தன்னுடைய நிலையில் மாறுதல் இல்லாமல் அந்த பத்திரிகை தமிழகமெங்கும் அல்லாமல் இன்றைக்கு அவருடைய தலைமுறையினர்கள் 4வது தலைமுறை வந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற மீடியாக்களில் அதை தந்தி டிவியாக மாற்றுகின்ற ஒரு காலத்திற்கு வந்தார்கள். அதற்கு பின்னால் தந்தி நம்பர் 1 என்று இன்றைக்கு அதனுடைய 4வது வாரிசுகள் அந்த டிவிகளை ஆரம்பித்து அந்த போட்டியாளர்களை சமாளித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் துபாயிலும் இன்றைக்கு தமிழர்களுடைய இந்த தந்தி பத்திரிகையை துபாயிலும் பிரசுரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய வழியாக இந்த தமிழ் மொழியும் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் அவர் வாழுகின்ற பொழுது எதை நினைத்து இந்த பத்திரிகையை துவக்கினாரோ அன்றைக்கு நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் வாழுகின்ற பொழுது நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை அன்றைக்கு துவக்கினார். தமிழர்களுக்கென்று ஒரு இயக்கத்தை துவக்கிய அந்த கட்சி அதற்கு பின்னால் இன்றைக்கு அதே இயக்கம்தான் அருமைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையேற்று அந்த கட்சியின் பெயரை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கின்ற நமது தலைமுறையினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆதித்தனார் அன்றைக்கு அந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று காயாமொழியில் இருந்து தமிழ் மொழியை காக்க வந்த ஆதித்தனார் இன்றைக்கு 4வது தலைமுறையாக அந்த மொழியை காத்து கொண்டிருக்கின்ற அந்த தந்தி டிவியினுடைய குழுமத்தாருக்கும் நாடார் மகாஜன சங்கம் சார்பாக சமுதாய பெரியோர்களுக்கும் நமது இளைஞர்களும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து நாமும் புதிதாக ஒரு சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை அவருடைய பிறந்தநாளில் நாம் சபதம் ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.